வணக்கம். முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த வாரம் நான் ஊரில் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ ஆல்ரெடி 2 படங்கள் நான் ப்ரிவியூ பார்த்துருக்கேங்கிறதுனால அந்த படத்துக்கான ரிவ்யூஸ் மட்டும் வரும். கேப்டன் அமெரிக்கா, இன்னும் சில தமிழ் அண்ட் மலையாள படங்கள்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமையிலிருந்து மறுபடியும் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, முடிஞ்சால் வெளியூர்லேயே இந்த மற்றும் பல எபிசோட ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ இந்த காதல் என்பது பொது உடைமை படத்துக்கு வந்தோம்னா, இந்த படத்தோட இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணனுடைய முதல் படமான லென்ஸ் ரிலீஸ் ஆகும்போது கிரிட்டிக்கலாக நல்ல ஒரு அக்ளைம் கிடச்சிது. ரிலீஸ் டைமில் நான் மிஸ் பண்ணிட்டு பார்க்குற ஆர்வம் இருந்தாலுமே கூட இன்ன வரைக்கும் நான் இந்த படத்தை பார்க்க முடியல. படம் பிரைமில் கூட இருக்குது, பட் ஸ்டில் அதுக்கான ஒரு வேலை வரல. அதுக்குள்ளே இயக்குனருடைய 4வது படமான காதல் என்பது பொது உடைமை படத்தை பார்த்தாச்சு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு உருவாகிருக்கிற இந்த படம் சொல்ல வர கருத்து என்ன, அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காதல் என்பது பொது உடைமை. ரோஹிணி ஒரு டிவர்சி, அவங்க பொண்ணு லிஜோமோல். ரோஹிணி யூடியூப்ல இன்ஸ்பிரேஷனலாக மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்ற ஒரு சேனலை வச்சிருக்காங்க. ஃபேர்லி பாப்புலராகவும் இருக்காங்க. லிஜோமோல் தான் லவ் பண்றதா ரோஹிணி கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்க நீ பையனை கூட்டிட்டு வா, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு ரொம்ப பாசிட்டிவாகவே பேசுறாங்க. ஆனா வரப்போறது லிஜோவுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்ட் அனுஷா. இவங்க 2 பேரும் தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இது தெரிஞ்ச அப்புறம் அங்க நடக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, விவாதங்கள் என்னென்ன, அந்த ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் என்னென்னங்கிறதா இந்த படம். கையளவு நடிகர்கள் தான் எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமான இயல்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. உண்மையை உடனே சொல்ல முடியாம தயங்கி அம்மா கிட்ட பேசுறது, 2 சைடையும் கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, எப்படி அவங்களுக்கு புரியாதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கன்விக்ஷனோட பேசுறதுன்னு லிஜோமோல் திரும்பவும் நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்கிற படம். ரொம்ப சட்டிலான அஃபெக்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல அனுஷா பிரபுவும் கவனிக்க வைக்கிறாங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸை ரோஹிணி இந்த படத்துல கேரி பண்ண விதம் அவங்களுடைய அனுபவத்தை காட்டுது. ஒரு செகண்ட் பொண்ணுகிட்ட அன்பா பேசிட்டு அடுத்த செகண்டே அவங்க மாறுற விதம், ஒரு கன்சர்வேட்டிவ் அம்மாவா அவங்களுக்கு வர கேள்விகள், அவங்க பேசுற டயலாக்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற டயலாமாவை போர்ட்ரே பண்ண விதம்னு அட்டகாசமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. லைட்டா நெகட்டிவ் ஷேடோட வினித் கேரக்டர், அவர் இப்படி ஒரு ரோலை காஸ்ட் பண்ணதே நல்ல தாட். கடைசி வரைக்கும் தனக்கு புரியாத விஷயத்தை ஒத்துக்காம தொடர்ந்து விதண்டாவாதம் மட்டுமே பண்ற, எந்த பொறுப்பையும் ஏத்துக்க ரெடியா இல்லாத கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு வினித். ஆக்சுவலா அவர் இந்த படத்துல பெஸ்ட் ஆக்டர் கூட நான் சொல்லுவேன். கலேஷுக்கு ஒரு டெலிகேட்டான மீடியேட்டர் ரோல், பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிற ஒரே ஃபோக்கஸோட இருக்கிற கேரக்டர்ங்கிறதுனால ரொம்ப பேலன்ஸ்டா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு கலேஷ். வழக்கமா ஓவர் மெலோட்ராமா மீட்டர்லேயே நடிச்சுட்டு வர தீபாவும் சர்ப்ரைசிங்லி இங்க நீட்டாவே நடிச்சிருக்காங்க. பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாத படம், அதுக்கு தேவையான இசையை கொடுத்திருக்காரு இசையமைப்பாளர் கண்ணன் நாராயணன். ஸ்டில் செகண்ட் ஹாஃப்ல உணர்ச்சிகரமான சில மொமெண்ட்ஸ்ல பின்னணி இசை கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா அதனாலேயே அந்த சவுண்டிங்னாலேயே ஒரு டெலிஃபிலிம் பார்க்குற ஃபீல் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்ல வந்துருது. ஸ்ரீசரனுடைய சினிமாட்டோகிராஃபி, டேனி சார்லஸோட எடிட்டிங் ரெண்டுமே நீட். என்னதான் நம்ம தமிழ் சமூகம் பயங்கரமான முற்போக்கு, அட்வான்ஸா திங்க் பண்ணுவோம், அது இதுன்னு பயங்கரமா பீத்திக்கிட்டாலும் அடிப்படையில் நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவ் தான். ஏன்னா ரியாலிட்டி வந்து அந்த மார்த்தட்டிக்கிற விஷயத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கு யூடியூப்ல வந்த கமெண்ட்ஸும் இந்த படத்துடைய பிரஸ் மீட்ல கேட்கப்பட்ட கேள்விகளுமே அதுக்கான அத்தாட்சி. ஸோ இப்படியான ஒரு சரியான புரிதல் இல்லாத சமூகத்துக்கு தேவையான ஒரு ஸ்டார்டர் பேக் மாதிரியான படம் தான் இந்த காதல் என்பது பொது உடைமை. ஒரு கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணக்கூடிய, இப்படி ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலான்னு ஒரு மனநிலைக்காவது வர வைக்கக்கூடிய ஒரு படம். பிரதான கதாபாத்திரங்கள் லிஜோ அண்ட் அனுஷான்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா ஆக்சுவலா இந்த படத்துடைய பிரதான கதாபாத்திரங்கள் ரோஹிணி, வினித் அண்ட் கலேஷ் தான். ஏன்னா இந்த 3 பேருமே இந்த சொசைட்டியோட 3 விதமான செக்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஒருத்தர் முதல்ல டோட்டலா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்றவர், இன்னொருத்தர் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் நிக்கிறவர், இன்னொருத்தர் இதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டாலுமே கூட மனசுல ஓரமா அதுக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்கிறவர். இந்த கேரக்டர்ஸை மீட் பண்ண வச்சது மூலமா, அவங்களை கன்வர்ஸ் பண்ண வச்சது மூலமா அடிப்படையா இப்படியான சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு எதிராக வர பல கேள்விகளுக்கு, தர்க்கங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு இயக்குனர். தீபாவுடைய கேரக்டரும் இதுல ஒரு நல்ல டச். ஆரம்பத்திலேயே அவங்க பர்சனல் சைடை காட்டிட்டு அதை வச்சு அவங்க லிஜோவுக்காக பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப சென்சிபிளாவே இருந்தது. எங்கேயும் எதுவும் எக்ஸாஜரேட்டடா சொல்லப்படல, ரொம்ப சிம்பிளா கிரவுண்டடா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்ரோச்சே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸ்ல ரோஹிணி பண்ற விஷயமும் ஒரு நல்ல மொமெண்டா இருந்தது. பட் இந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் இதோடைய முதல் டிராபேக்னு எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரெய்லர்லேயே இந்த படத்துடைய முதல் 40 நிமிஷத்தை சொல்லிட்டதுனால அந்த 40 நிமிஷத்தை படமா பார்க்கும்போது தீபா கேரக்டர் தவிர பெருசா புதுசா எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஸோ ரொம்ப பொறுமையா தான் அதை கடந்து வர வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை மேக்கர் சரி பண்ணிருக்கலாம். ஏன்னா ரோஹிணி ஒரு பெர்செப்ஷனோட முதல்ல இருப்பாங்க. ஆக்சுவலா ஆடியன்ஸையே அந்த பெர்செப்ஷன்ல வச்சு படத்தை பார்க்க வச்சிருக்கலாம். இன்னும் கூட அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. தென் படத்துல டிஸ்கஸ் பண்ணப்படுற விஷயங்கள் எல்லாமே ஸ்கிராச்சிங் த சர்ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்களோ ஆழத்துக்கு போகாம அப்படின்னு தோணினாலுமே கூட அகைன் இப்படி ஒரு கிரவுடுக்கு இதுவே ஓவர் டோஸ் தான், முதல்ல இதை அவங்க ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு தான் தோணுது. மொத்தத்தில் இந்த காதல் என்பது பொது உடைமை ரொம்ப சிம்பிளான, ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை எந்தவித சமரசமும் இல்லாம கிளீனா பிரசன்ட் பண்ணியிருக்கிற படம். எங்கேயும் பிரீச்சியா இல்ல, புரட்சி பண்றோம்னு டெலிபரேட்டா எந்த விஷயத்தையும் பண்ணல. ரொம்ப பிராக்டிகலா ஒரு பிரச்சனையை பேசியிருக்காங்க.
ட்ரெய்லர் பாருங்க, படத்துடைய மூட் என்ன, டோன் என்ன, பேஸ் என்னன்னு எல்லாமே உங்களுக்கு புரியும். அது உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. UA 16+ ரேட்டிங் சரியே.